Hey friends, welcome to Momly Life. இன்னைக்கு நம்ம என்னோட கபோர்ட் டீக்ளட்டரும் ரீஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டிலே இப்போ அலங்கோலமாக இருக்கிறது என் கபோர்டு தான். ஜென்ரலாக வீக்லி ஒன்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா டீக்ளட்டர் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ கால் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல, அதனால துணியெல்லாம் சுட்டி சுட்டி திணிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு நம்ம எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கபோர்டு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரேண்டமாக இருக்குது எல்லா திங்ஸும். ஸோ நான் இப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் அண்ட் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு நான் மேரி காண்டோட டெக்னிக்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ஃபோல்டிங் டெக்னிக்ஸு, எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி டீக்ளட்டர் பண்ணணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அவங்களோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். மேரி காண்டோ மெத்தட் படி ஸ்டெப் 1 என்னென்னா, கபோர்டில் இருக்க எல்லா கிளாத்ஸையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். அதான் மேரி காண்டோட மெத்தட். நான் அதனால் இப்போ கபோர்டில் இருக்க எல்லா திங்ஸையும் வெளில எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, செகண்ட் ஸ்டெப்பு கூன் மாதிரி மெத்தடில் இப்போ ஒரு கிளாத்தை பார்த்தா நீங்கள் உங்களுக்கே கொஸ்டின் பண்ணிக்கணும், டஸ் திஸ் ஸ்பார்க் ஜாய்? அப்படி அதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிதுன்னா அந்த கிளாத்தை வச்சுக்கணும். இல்லை அதை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லைன்னா அதை டீக்ளட்டர் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். என்னோடய கிளாத்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஏன் நம்ம டீக்ளட்டர் பண்ணோன்னா, இப்போ நம்ம நிறையா ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம், அதை போடாமே வச்சுருப்போம். ஒன்று சைஸ் ஃபிட் ஆகாது, இல்லை நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருப்போம். அதெல்லாம் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி வெளில ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தவிர உங்கள் கபோர்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அது ஜாய் கொடுக்கலன்னா அதை வெளில அனுப்பி இன்னொருத்தவங்களுக்கு அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 3 ட்ரெஸ்ஸஸும் எனக்கு பார்த்தா இப்போ ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை ஜாயோ இல்லை. அதனால நான் இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். யாருக்காவது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் டீக்ளட்டர் பண்ணி ஒரு திங்ஸை எடுத்து பாக்ஸில் வைக்கும்போது அந்த திங்ஸுக்கு ஆக்சுவலி மேரி காண்டோ மெத்தட் படி தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சொல்லிவிட்டு, இத்தனை நாள் நான் உன்னை யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை இவ்வளோ நாள் நீ எனக்கு சர்வ் பண்ணியிருக்க, அதனால தேங்க்யூ சொல்லிவிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் வச்சுடுங்க. இப்போ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணுறது. இதிலே பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் ஸ்டஃப்பு, என்னோடய கிளாத்ஸு, என் குழந்தையோட கிளாத்ஸு எல்லாமே ரேண்டமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா நான் இப்போ கேட்டகரைஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கேன். இது அது பார்த்திங்கன்னா என் பையனோட ட்ரெஸ்ஸு, அதுக்கு பக்கத்தில் என்னோடய ஸ்டிச் பண்ண வேண்டிய சுடிதார், இதெல்லாம் நார்மல் குர்த்தா, இது அனார்கலி குர்த்தா, இது என்னோடய பேண்ட்டு அண்ட் லெகின்ஸ் அந்த ஸ்டஃப்லாம் இருக்குது. இங்கே என்னோடய மேக்கப் ஸ்டஃப் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபோல்ட் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ நம்ம குர்த்தா எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஹாஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படி உள்ளே வச்சுட்டு இதை இப்படி ஒரு ஹாஃபு, அதுக்கப்புறம் இதை உள்ளே மடிச்சுட்டு இதை வெளியில் மடிக்கணும். மடிச்சுட்டு இதை இப்படி நிற்க வச்சிங்கன்னா நிற்கணும். நிற்கிறதுனா நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்டையர் கபோர்டே டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இதை பார்த்திங்கன்னா நிறையா இப்போ அன்யூட்டிலைஸ்டு ஸ்பேஸ் இருக்குது. முன்னாடி இதில் திங்ஸ் எல்லாம் டம்ப்டாக இருந்தது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணோன்னே எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என் குர்தாஸ்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன். இங்கே என்னோடய நைட் வேர் பேண்ட்ஸு அண்ட் டவல் இருக்குது. இங்கே என்னோடய லெகின்ஸ் இருக்குது. இங்கே என்னோடய நைட்டி இருக்குது. அதுக்கு கீழே என்னோடய ஷாலு, துப்பட்டா அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டிருக்கேன். லாஸ்ட்டு கபோர்டில் என்னோடய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நான் என் கபோர்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய லெகின்ஸ்லாம் ரோலிங் பண்ணி ஃபோல்ட் பண்ணுற மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. 2 பேஸ்கெட்லேயே என்னோடய லெகின்ஸ்லாம் முடிஞ்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கிறதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் சேவ் ஆகும். செகண்ட் திங், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
தேர்ட் திங், நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இப்படி ஒரு ஆர்கனைஸ்டு கபோர்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுன்ற என்தூசியாசம் உங்களுக்கே வரும். இதெல்லாம் தான் ஆர்கனைசேஷனோட அட்வான்டேஜஸ். ஸோ நீங்களும் டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.